வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் ஒரு டிசி மோட்டோருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசி மெஷின்ஸ், அதாவது டிசி மோட்டோர், டிசி ஜென்ரேட்டர்னு சொல்ல மாட்டாங்க. இது எல்லாமே காமனாக டிசி மெஷின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அதாவது இது ஒரே மெஷின் தான். அது வந்து ஜென்ரேட்டராகவும் ஒர்க் பண்ணும், மோட்டராகவும் ஒர்க் பண்ணும். நம்ம ஒரு மெக்கானிக்கல் பவரை கொடுத்து அதை ரொட்டேட் பண்ணோம்னா அதில் டிசி அவுட்புட் வரும். அப்போ வந்து அது ஒரு ஜெனரேட்டராக ஒர்க் பண்ணும். அதே மெஷினுக்கு நம்ம டிசி சப்ளையை கொடுத்தோம்னா அது ஒரு மோட்டராக ஒர்க் பண்ணி மெக்கானிக்கல் பவரை அவுட்புட்டாக கொடுக்கும். ரெண்டுமே பண்ணுறதுனால இதை வந்து ஜெனரேட்டர் அல்லது மோட்டர்னு சொல்லாமல் டிசி மெஷின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டிசி மெஷின் வந்து ஜென்ரேட்டராகவும் ஒர்க் பண்ணும், மோட்டராக ஒர்க் பண்ணும். அதனுடைய பார்ட்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான். நம்ம என்ன பவர் உள்ளே கொடுக்குறோம் அப்படிங்கிறத வச்சு அது என்ன பவர் அவுட்புட் வருங்கிறத பொறுத்து அது ஜென்ரேட்டரா மோட்டரா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிசி மோட்டோர் எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன கான்செப்டில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இதில் வந்து ஒரு இடது கையில் பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் மூணையும் ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறோம். இப்போ இதில் வந்து இந்த ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போலை நோக்கி போகிற ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் இந்த ஆள்காட்டி விரல் டைரக்ஷன்லையும், கண்டக்டர் இந்த மாதிரி வச்சுருந்து அதில் கரண்ட்டு இந்த டைரக்ஷனில் கரண்ட் வர மாதிரி இருந்தால் அந்த கண்டக்டருடைய மூமெண்ட் வந்து மேலே பார்க்க இருக்கும். மோஷன் ஆஃப் த கண்டக்டர் மேலே பார்க்க இருக்கும். இதன் மூலமாக ஒரு 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 கண்டக்டரில் கரண்ட் கேரியிங் கண்டக்டரை ஒரு ஃப்ளக்ஸுக்குள்ளே வைக்கிறப்ப அந்த கண்டக்டர் மூவ் ஆகும். அது என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படிங்கிறது இந்த ரூல்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நார்த் சவுத்துன்னு ஒரு 2 போல் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு கண்டக்டர் வைக்கப்பட்டிருக்கு. நார்த்லேருந்து ஃப்ளக்ஸுடைய டைரக்ஷன் சவுத்தை நோக்கி ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் இருக்குது. இப்போ இந்த கண்டக்டரில் இந்த டைரக்ஷன், இப்போ இந்த ஆள்காட்டி விரல் காட்டுற டைரக்ஷனில் ஃப்ளக்ஸ் இருக்குது. கரண்ட் வந்து இந்த கண்டக்டரில் இந்த டைரக்ஷனில் கரண்ட் வர்ற மாதிரி இருந்தால் இந்த கண்டக்டர் வந்து மேலே பார்க்க மூவ் ஆகும். இதுதான் ஒரு ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் சொல்கிற விதம். இப்போ அது எப்படி ஏன் மேலே பார்க்க மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டக்டரில் வர்ற கரண்ட் பாருங்கள், கரண்ட் வந்து நம்மை நோக்கி வருது, நம்ம பார்க்க வருது, அங்கே பார்க்க போகலை. இங்கே பார்க்க வரும்போது கார்க் ஸ்க்ரூ ரூல் இருக்குது. அந்த கார்க் ஸ்க்ரூ ரூலில் கரண்ட் வந்து அங்கே பார்க்க போகுதுன்னா அதில் இங்கேருந்து பார்க்குறப்ப கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அதனுடைய ஃப்ளக்ஸு ரொட்டேஷன் இருக்கும். இப்போ இங்கே பார்க்க வர்றதுனால கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அந்த ஃப்ளக்ஸு ரொட்டேஷன் இருக்குது. இந்த நார்த் போல் டு சவுத் போல் போகக்கூடிய ஃபீல்டு ஃப்ளக்ஸும் இந்த ஆங்கிளில் போயிட்டுருக்கு. அப்போ இது மேலே பார்க்க, இது மேலே வந்து இங்கே பார்க்க இருக்கிறதுனால இந்த ஃப்ளக்ஸ் வந்து மேலே இந்த பக்கமாக போகாது, இந்த கண்டக்டருக்கு மேலே போகாது. ஏன்னா இந்த ஃப்ளக்ஸு இதை எதிர்க்கிறதுனால எல்லா ஃப்ளக்ஸுமே என்ன செய்யும், இந்த கண்டக்டருக்கு கீழ்ப்பகுதி வழியாகத்தான் போகும். அப்போ இங்கே ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இந்த பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்ன செய்யும், இந்த ஃப்ளக்ஸ் வந்து இந்த கண்டக்டரை மேலே பார்க்க ஒரு ஃபோர்ஸை ஏற்படுத்தும். அதன் மூலமாக இந்த கண்டக்டர் வந்து மேலே பார்க்க மூவ் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஃபீல்டு ஃப்ளக்ஸுக்குள்ளே ஒரு பவர் கரண்ட் கேரியிங் கண்டக்டரை வச்சோம்னா அது வந்து மூவ் ஆகும். அது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எப்படி ஒரு ரொட்டேஷனல் ஃபோர்ஸாக ஒரு டிசி மெஷின், டிசி மோட்டோர் மாற்றுது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 போல் டிசி ஜெனரேட்டர் அல்லது டிசி மோட்டோர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதில் வந்து நார்த் போல் சவுத் போல் இருக்குது. அந்த ஃபீல்டில் வந்து நமக்கு டெமோவுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரே ஒரு காயில் தான் இருக்குது. அந்த காயில் இந்த பக்கத்து செக்மெண்ட்லேருந்து உள்ளே போய் ரோட்டரில் போய் இந்த பக்கம் வழியாக வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. இதுலேருந்து இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த பக்கம் பாசிட்டிவ் சப்ளை நம்ம இதுக்கு ஃபீட் பண்ணுறோன்னு வச்சுருங்க. நார்த் போல் சவுத் போல். அதனால் ஃப்ளக்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே பார்க்க இருக்கும். நம்ம இந்த கண்டக்டர் வழியாக பாசிட்டிவை ஃபீட் பண்ணுறோம். ஸோ கரண்ட் டைரக்ஷன் இப்படி போய் அந்த பக்கமாக திரும்பி இங்கே பார்க்க வரும். ஸோ இப்போ இந்த ரோட்டோர் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக கரண்ட் வருது, அங்கேருந்து பாசிட்டிவ் வழியாக போய் நெகட்டிவ் வழியாக வருது. இங்கே பார்க்க வர்றதுனால இந்த இடத்துல கவுண்டர் கிளாக் வைஸில் இங்கேருந்து பார்க்குறப்ப கவுண்டர் கிளாக் வைஸில் ஃப்ளக்ஸ் இருக்கும். இந்த நார்த்துக்கும் சவுத்துக்கும் இடையில உள்ள ஃப்ளக்ஸ் வந்து இதுக்கு அடியில் கூடி டென்சிட்டியாக போகும். ஏன்னா இந்த இதில் மேல் பகுதி வந்து இந்த ஃப்ளக்ஸை ஆப்போஸ் பண்ணுறதுனால இந்த கண்டக்டரில் உள்ள
உருவாகிற ஒரு ஃப்ளக்ஸ் வந்து இதை ஆப்போஸ் பண்ணுறதுனால கீழ்ப்பகுதி வழியாக தான் இந்த ஃப்ளக்ஸ் எல்லாமே டென்சிட்டியாக போகும். இந்த பக்கம் பாருங்கள், பாசிட்டிவ்லேருந்து அங்கே பார்க்க கரண்ட் போகுது. கரண்ட் இங்கேருந்து அங்கே பார்க்க போகிறப்ப கார்க் ஸ்க்ரூ ரூல் மூலமாக பார்த்தா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இதில் ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்போது இந்த இதிலேருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் எல்லாமே மேல் பகுதி, ஏன்னா இந்த கிளாக் வைஸில் இருக்கிறனால மேல் பகுதியில் உள்ள ஆரோவும் இதனுடைய ஆரோவும் ஒன்று போல் இருக்கிறனால மேல் பகுதி வழியாக போய் இதில் கீழ்ப்பகுதி வழியாக இங்கே வந்து சேரும். ஸோ இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்து இங்கே வந்து சேரும். அப்போ என்னாகும், இங்கே மேலிருந்து கீழாக ஒரு ஃபோர்ஸ் வரும், இங்கே கீழிருந்து மேலாக ஒரு ஃபோர்ஸ் வரும். இங்கே வந்து மேலிருந்து கீழாக ஃபோர்ஸு, இங்கே கீழிருந்து மேலாக ஒரு ஃபோர்ஸ். ஸோ அந்த ஆரோ டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வரும். அப்போ இப்படி ஒரு ரொட்டேட்டிங் ஷாஃப்டில் இருக்க ஒரு டிவைஸை நம்ம இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தோன்னே என்னாகும், அது வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து காமுடேட்டரில் அடுத்தடுத்த செக்மெண்ட்டுகளில் இந்த கண்டக்டர் அடுத்தடுத்த கண்டக்டரில் அதே மாதிரி சப்ளை போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறப்ப ஈக்குவலாக ஈவனாக ஃபோர்ஸ் வந்து அது என்ன கவுண்டர் கிளாக் வைஸில் இந்த மோட்டர் சுற்ற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு டிசி மோட்டருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போ ஒரு டிசி மோட்டர் கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றுன்னு சொல்லும். இப்போ அதை டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி மாற்றுறோம்? இப்போ நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசி மோட்டருடைய டயக்ராம் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபார்வேர்டு டயக்ராம். நார்மலாக அதில் உள்ள டெர்மினல் அந்த டயக்ராம் படி கொடுத்துருக்கோம். ஒரு டிசி ஷண்ட் மோட்டர்னு வச்சுக்கோங்க. இதில் டி சப்ளை கொடுத்துருக்கோம். இந்த மோட்டர் ஃபார்வேர்ட் டைரக்ஷன், அதாவது கிளாக் வைஸோ கவுண்டர் கிளாக் வைஸோ ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் ஓடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஆப்போசிட்டுக்கு மாற்றணும், ரிவர்ஸுக்கு மாற்றணும். என்ன பண்ணலாம்னா, இந்த பொலாரிட்டியை மாற்றி கொடுத்தா மாறாது, பொலாரிட்டி அப்படியே தான் இருக்கணும். ஆர்மச்சூருடைய டைரக்ஷன் ஆஃப் கரண்டையோ அல்லது ஃபீல்டுடைய டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்றை நம்ம மாற்றி கொடுத்தோம்னா, இதில் பாருங்கள் E1 E2 பாசிட்டிவ் E1க்கு வந்திருக்கு, நெகட்டிவ் E2க்கு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் E2க்கும் நெகட்டிவ் E1க்கும் வந்திருக்கு. இதில் ஃபீல்டுடைய மட்டும் மாற்றிடும். ஃபீல்டை மாற்றாமல் ஆர்மச்சூரோட மட்டும் மாற்றினாலும் டைரக்ஷன் என்ன ஓடிட்டு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஓடும். இதுதான் ஒரு டிசி மோட்டருடைய டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணுற மெத்தட். அடுத்தால டைப்ஸ் ஆஃப் டிசி மோட்டர்ஸை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே எங்களுடைய இன்னொரு வீடியோவில் டிசி ஜெனரேட்டர் டைப்ஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் டைப்ஸ் ஆஃப் டிசி மோட்டரும் ஷண்ட்டு, சீரீஸ், காம்பவுண்ட் அப்படின்னு 3 டைப் ஆஃப் டிசி மோட்டர்ஸ் இருக்குது. ஷண்ட்டுங்கிறது பேரலல், அது வந்து நீங்கள் அந்த டிசி ஜெனரேட்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன கனெக்ஷன் எப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சீரியஸ் மோட்டர், அப்புறம் காம்பவுண்ட் மோட்டரில் பேரலல் சீரீஸ் ரெண்டும் கலந்த காம்பவுண்ட். அதில் 4 டைப் இருக்குது. லாங் குமுலேட்டிவ், லாங் ஷண்ட் டிஃபரன்ஷியல், ஷார்ட் ஷண்ட் குமுலேட்டிவ், ஷார்ட் ஷண்ட் டிஃபரன்ஷியல், இந்த 4 டைப் இருக்குது. இதனுடைய டயக்ராமெல்லாம் எங்களுடைய டிசி ஜெனரேட்டர் டைப்ஸ் அண்டு பார்ட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் இருக்கிறது. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டிசி மோட்டர்ஸ். டிசி மோட்டர்ஸ் இன்றைக்கும் நிறைய ஏசி மோட்டர்ஸ் பயன்பாட்டில் இருக்குது. ஏசி மோட்டர்ஸுடைய மெயின்டெனன்ஸ், அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரொம்ப சிம்பிள், காஸ்ட் வைஸ் ரொம்ப சீப்பர். அது நிறைய பயன்பாட்டில் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கும் சில குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸில் டிசி மோட்டரை ரீப்ளேஸ் பண்ண முடியலை. ஏன்னா இதனுடைய டார்க் அண்ட் ஸ்பீடு கேரக்டரிஸ்டிக்ஸ், வேரியபிள் ஸ்பீடு, அதுக்கப்புறம் அதில் வந்து வரக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சு நிறைய இண்டஸ்ட்ரீஸில், ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒயர் டிராயிங் யூனிட்டு, இந்த மாதிரி ட்ராக்ஷன், அந்த மாதிரி ஏரியாக்களெல்லாம் டிசி மோட்டர் தான் இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கிறது. இப்போ வந்து ஒரு ஷண்ட் மோட்டர் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, அது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் மோட்டர். எல்லா ஒரு கான்ஸ்டன்ட் லோடு ரன் பண்ணக்கூடிய எல்லா இடங்களையும், பம்பு, ஃபேன்ஸ் எல்லாத்துலேயுமே ஷண்ட் மோட்டரை பயன்படுத்தலாம். அடுத்தது ஒரு சீரியஸ் மோட்டர் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா, ட்ராக்ஷன்ஸ், ஒரு இழுவை ரயில், ஒரு ட்ரெயினுடைய மோட்டராக, எலக்ட்ரிக் மோட்டராக இதை பயன்படுத்துவாங்க. அடுத்தால லிஃப்ட், ஒரு லிஃப்ட்டில் ஒரு ஹாயிஸ்ட்டு லிஃப்ட்டு, இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த சீரியஸ் மோட்டரை பயன்படுத்துகிறாங்க. இந்த சீரியஸ் மோட்டர் வந்து பெல்ட் ட்ரிவன் டைப்புக்கு சூட்டபிள் கிடையாது. ஏன்னா இந்த சீரியஸ் மோட்டர் இது வந்து லோடு இன்க்ரீஸ் ஆக அதனுடைய ஸ்பீடு குறையும். லோடு குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் ஸ்பீடு அன்கண்ட்ரோல்டு ஸ்பீடில் ஓடும். ஸோ அதனால் இதை வந்து வித்தவுட் லோடு இந்த மோட்டரை பயன்படுத்த முடியாது. அதனால தான் எப்போதுமே லோடு கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயங்கள், ஒரு ட்ராக்ஷன், ஒரு ட்ரெயின் எடுத்து அந்த ட்ரெயினில் மோட்டர் வந்து அப்படியே டைரெக்டாக வீலில் கப்புள் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு தான் இதை பயன்படுத்துவாங்க. வித்தவுட் லோட் எம்டியாக இந்த மோட்டரை ஓட்டினா என்னாகும், அன்கண்ட்ரோல்டு ஸ்பீட், வெரி வெரி ஹை ஸ்பீடில் ஓடும். அதனால் அதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. காம்பவுண்டு
மோட்டோர் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா எங்கெல்லாம் ஹை ஸ்டார்டிங் டார்க் ரெக்யர்மெண்ட் இருக்குது, அப்புறம் ஃப்ளக்சுவேட்டிங் லோடு வந்து ரன்னிங்லேயே இருக்கும், திடீர்னு அந்த இண்டஸ்ட்ரியில் அப்போ தான் லோடில் அந்த ஒரு மெட்டீரியலை ஃபீட் பண்ணுவாங்க, உடனே லோடு திடீர்னு ஹை ஆகும், அப்புறம் அந்த மெட்டீரியல் ஓடி முடிஞ்ச உடனே லோவாகும், லோடு குறையும் கூடும். அப்படி ஃப்ளக்சுவேட்டிங் லோடு இருக்கிற இடங்கள்ல ஹை ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படுற இடங்களிலும் காம்பவுண்டு மோட்டார்ஸை பயன்படுத்துவாங்க. இதுவரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் டிசி மோட்டார்ஸுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி, அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம டிசி மோட்டார்ஸ்க்கு ஸ்டார்டர்ஸ் தேவைப்படும், அந்த ஸ்டார்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன டைப் ஸ்டார்டர்ஸ் இருக்குது, அதை எப்படி பண்ணணுங்கிறத நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.